இன்றைய தகவல் ஒலிபரப்பு கூட்டஸ்தாபனம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருப்பது சுதந்திர போராட்டத்திற்காக ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே கொலை செய்யப்பட்ட, துப்பாக்கியால் சுடப்பட்ட, மரித்து போன அந்த ஜனங்களுக்காக ஒரு வாலிபன் எழுந்து நின்றான். அவர்களோடு தான் அவன் இருந்தான். அவர்களுக்கு உதவியாக இருந்த இந்த வாலிபன் கண்களால் கண்டதனாலே அவன் அவர்கள் முன்னிலையிலே ஒரு சபதம் எடுத்தான். 1919 வருடம் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாயிருந்த மைக்கேல் ஓடியர் என்கிற பஞ்சாப் கவர்னர் அவர்தான் சுடுவதற்கு உத்தரவாதம் கொடுத்தார். அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒன்றாக கூடி நின்ற இடத்திலே பிரித்தானிய இராணுவத்தினரால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அங்கே ஒரு வாலிபன் இருந்தான். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுதுதான் இவர் இதை செய்ததற்காக இந்த கவர்னர் மைக்கேல் ஓடியரை என்ன செய்தது? பிரித்தானிய அரசாங்கம் அவருக்கு உயர்ந்த பதவி கொடுத்து லண்டனுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த வாலிபன் இவனை எப்படியாவது நான் பழி வாங்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து இவன் என்ன செய்தார்? கார்பெண்டர் ஜாப், ஆசாரி வேலை செய்து பணங்களை சேகரித்து அவன் லண்டனுக்கு போகிறான். அங்கு சென்று என்ன செய்கிறான் தெரியுமா? பார்ட் டைம் வேலைகள் செய்து விதவிதமான சிறு சிறு வேலைகளை செய்து எடுத்து கையில் ஒரு துப்பாக்கியை கையில் ஏந்தி கொண்டான். 1940 வருஷம் என்ன நடந்தது தெரியுமா? அங்கு இன்னொரு ஆப்பிரிக்க நாட்டுக்காக அங்கே அவர்கள் ஒரு கூட்டம் கூடும்போது அங்கே இந்த மைக்கேல் ஓடியர் என்ன சொல்கிறான் தெரியுமா? 1919 வருடம் எனக்கு அன்றைய பிரித்தானிய அரசாங்கம் கொடுத்த உத்தரவின் பேரில் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை செய்யப்பட்டது. அதுபோல் எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைத்தால், ஒரு முறை எனக்கு இந்த உத்தரவாதம் கிடைத்தால் ஆப்பிரிக்காவிலே நான் கொலை செய்வேன் என்று சொல்லியிருந்தான். அப்பொழுதுதான் இந்த வாலிபன் எழுந்து சுட்டு தள்ளிவிட்டான். 1940 வருஷம். அப்படி என்றால் பாருங்கள், 21 வருடம் அவன் காத்திருந்திருக்கிறான். அடுத்ததாக இவனை என்ன செய்தார்கள்? தூக்கிலிட்டு சாகடித்தார்கள். ஆனால் அதே வேளையிலே காந்திஜி கூட இவனை வெறுத்தார். என்ன சொன்னார் என்றால், இவன் செய்து தவறு என்று. இதே ஜவஹர்லால் நேரும் இவன் தவறு. ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் ஒருவர் தான் எழுந்து சொன்னார், அவன் தியாகிகளுக்காக, நம்முடைய நாட்டுக்காக